ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கவாசிக்கி நிஞ்சாவுடைய 1100 SX பைக்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்குன்னு பார்க்குறப்ப இது ஒரு ப்ரீமியமான ஸ்போர்ட் டூரர் வண்டி. இந்த வண்டியோட விலைன்னு பார்க்குறப்ப 14,42,000 எக்ஸ் ஷோரூம். ஆன் ரோடுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரும் இந்த பைக்கு. இந்த பைக்குடைய ஹார்ட் வந்து 1099 சிசி லிக்விட் கூலில் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த வண்டியோட பவர் வந்து 136 PS பவரும் 113 Nm டார்க்கும் கொண்டது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 240லேருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மிட்ரேஞ்ச் டார்க் இருக்கக்கூடிய வண்டி. லோ அண்ட் மிட்ரேஞ்ச் டார்க் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பவர் தேவைப்படுமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான கண்ட்ரோலபிள் பவர் கிடைக்கும். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த வண்டியில் எல்இடி லைட்டிங் சிஸ்டம், ஃபுல் எல்இடி லைட்டிங் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ரைடிங் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, க்ரூஸ் கண்ட்ரோல், டியூவல் சேனலில் ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் அந்த வண்டியோட மெயின் இதே வந்து பார்த்திங்கன்னா குவிக் ஷிஃப்டர். இதெல்லாம் இந்த வண்டியோட ப்ரீமியமான ஃபியூச்சர்ஸ். முக்கியமாக வந்து கவாசிக்கியில் வந்து குவிக் ஷிஃப்டர் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கிளச்சே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கீர் அப் பண்ண முடியும், கீரை டவுன் பண்ண முடியும். இதனால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். வேணுன்றப்ப நம்ம வந்து அப் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங்காக டூரிங் போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பவரும் வேணும், அட் த சேம் டைம் எனக்கு கம்ஃபர்ட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் வந்து ஒரு சூப்பரான ஒரு டூரிங் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் ஆக்சிலரேட்டரை யூஸ் பண்ணாமல் அழகாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வண்டியோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் பார்க்குறப்ப 19 லிட்டர் இந்த வண்டிக்கு வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுறதுனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும் நீங்கள் வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப ஹை ஸ்பீட்லலாம். இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து 820 mm. இந்த வண்டியோட வெயிட்டுன்னு சொல்கிறப்ப 238 kg. நல்ல ஒரு வெயிட்டான ஒரு வண்டி தான். ஸோ நல்லா பேலன்ஸ்டாகவும் இருக்கும் ஸ்பீடில். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பிரேக்கிங் வந்து பார்க்குறப்ப அப்சைட் டவுன் ஃபோக்ஸில் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது ஏபிஎஸ் சிஸ்டமோட. அதனால் பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட், அப்புறம் ரொம்ப ரிலையபிலிட்டி, லாங் டிஸ்டன்ஸ் டூரிங், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்போர்ட் பைக் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு கரெக்டான வண்டியாக இருக்கும். அதே சமயம் பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுக்கக்கூடிய இந்த பைக் கவாசிக்கியில் 1100 SX. இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறப்ப இந்த வண்டியில் இருக்கக்கூடிய 1099 இன்லைன் 4 இன்ஜின் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்க்கு ஒரு ஏற்ற ஒரு வண்டி. க்ரூஸ் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ப்ரீமியமான எலக்ட்ரானிக்ஸ் பேக்கேஜ், அப்புறம் கவாசிக்கியோடைய ரிலையபிலிட்டி இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது மைனஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப அதிகமான விலை வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 238 kg வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய பைக்கை யூஸ் பண்ணுற மாதிரி தோணும். டேர்ன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே டக்குன்னு டேர்ன் பண்ணுறதெல்லாம். மொத்தத்தில் நீங்கள் ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் பைக்காக இல்லாமல் பவர், கம்ஃபர்ட், டெக்னாலஜி, அப்புறம் டூரிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்குன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நிஞ்சாவில் 1100 SX பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பைக்கை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட காம்படிட்டர்ஸ்னு பார்க்குறப்ப சுசுக்கியில் GSX S1000 GT இருக்குது, BMWவில் 1250 RS இருக்குது, அப்புறம் KTMவில் 1290 சூப்பர் டியூக் GT இருக்குது. உங்களுக்கு இதில் எது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.